இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 132:18 நாம் வாசிப்போம். Please turn with me to Psalms 132. Verse 18. Thank you. Verse 18. இது ஒரு ரேமா வேர்டாக, ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையாக இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கொடுக்கிறார். And this is a verse given by Jesus to every single person here as a prophetic word. உங்கள் கிரீடம் உங்கள் தலையின் மேல் போகும். Turn to the person next to you and say, your crown will gleam. Hallelujah. Hallelujah. உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். He will cover your enemies with shame. உங்கள் தலையின் மேல் உங்கள் கிரீடம் போகும். But on your head, your crown will shine. அதுதான் ஒரு தகப்பனுடைய ஆசை. And that is a father's want தன் and பிள்ளைகளுக்கு desire. கிரீடத்தை சூட்டி பார்க்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். For a father to want to crown you is the heart of the father. Hallelujah. Hallelujah. நீங்க நிறைய தகப்பன்மார் இங்க இருக்கிறீங்க. There are many fathers I can see உங்க here. பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்க விரும்புவீங்க? What do you want to give your children? உங்களுடைய ராஜரீகத்தை கொடுக்க விரும்புவீர்கள். Do you want to give your royal status to your உங்களுடைய kids? சிறந்ததை கொடுக்க You want to விரும்புவீர்கள். give the best that you have to your இன்னைக்கு kids. ஆண்டவர் சொல்லுகிறார். And today the Lord tells you, உனக்கு நான் வைத்திருக்கிற கிரீடத்தை உன் தலையில் நான் வைப்பேன். and the Lord tells you, I will give you, I will crown you with the crown that is meant for you. சங்கீதம் 65:11 சொல்லுகிறது, Psalm 65:1 says, வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறார். the Lord crowns the year with mercy, நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படிக்கு செய்கிறாராம். and he covers your path with his goodness, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர். and he crowns the year with his goodness. Hallelujah. Hallelujah. எப்படிப்பட்ட வார்த்தை என்று உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? What is the word that the Lord is giving to you today? உங்களுடைய கிரீடம் உங்கள் மேல் போகும். Your crown will be on your head, and that crown will shine. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ராஜரீகமான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has plans of royalty for each one of you. உங்கள் ஒவ்வொருவருக்கு என்று ஒரு ராஜரீகமான எதிர்காலத்தை கர்த்தர் God வைத்திருக்கிறார். has a plan and a future that is royal enough for you. அதை தேவனுடைய கண்கள் பார்த்து இருக்கிறது. God's eyes have seen those plans and இன்னைக்கு future. நிறைய சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. There are many little children here, ஆனா இந்த சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. but God has already seen these little children's lives and future. எரேமியா என்கிற சிறுவனை பார்த்து தேவன் இவ்வாறு சொன்னார். And Lord looked at Jeremiah and said, எரேமியா 1:5 நாம் வாசிக்கும் பொழுது, in Jeremiah 1:5 we read, எரேமியாவே உன்னை என் கண்கள் தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பதாகவே கண்டிருக்கிறது. Jeremiah, I've seen you even when as you were knit in your mother's womb. எப்படி என் கண்கள் உன்னை பார்க்கிறது? How could I see you? தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் பார்க்கிறது. I see you as a prophet over nations. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கீங்க? many of you are happy today? எரேமியா சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். Jeremiah responds and says, Lord, I'm a little child. இன்றைக்கு अनेक நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் அப்படிதான் காணப்படுகிறோம். Many times that's how we respond to God and his words. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை பார்த்து We கொண்டிருக்கிறோம். look at our insecurities. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகளை பார்த்து We look at கொண்டிருக்கிறோம். our inabilities. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord speaks to you உனக்கு and ஒரு பெரிய says, ராஜரீகத்தை நான் பார்த்து but கொண்டிருக்கிறேன். I see you ruling. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. இன்னைக்கு அந்த ஆண்டவர் பார்க்கிற அந்த ராஜரீகத்தை And today, that part that God sees, the royalty and the ruling that he sees in நம்முடைய you, வாழ்க்கையில் அவர் காணும்படி செய்வார். he is going to make that visible in our lives. நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். There is an enemy that we have. 1 பேதுரு 5 வாசிக்கும் பொழுது, In 1 Peter chapter 5 we அந்த read, வேதம் சொல்லுகிறது 8 பொல்லாத பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறானா? the enemy, the devil, goes around like a roaring lion looking for someone to eat. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல He wanders around like a roaring எவனை lion. விழுங்கலாமோ என்று சொல்லி. Who can he eat? என் அன்பு தேவ ஜனமே, My dear, எபேசியர் 6:12 சொல்லுகிறது, in Hebrews 4:12 it says, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் நம்முடைய போராட்டம் முடிந்து விடவில்லை. our warfare is not with just flesh and blood, அதிகாரங்களோடு இருக்கிறது. but it is against authorities வானமண்டலத்தின் சேனைகள், வானமண்டலத்தில் இருக்கிற அந்தகார சேனாதிபதிகளோடு கூட இருக்கிறது. and against all the enemies in the heavens. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். The psalmist very beautifully records 91 சங்கீதம் இவ்வாறு சொல்லுகிறது, in Psalm 91, என் பக்கத்தில் 1000 பேர்
On one side I have என் 1,000 வலது people, பக்கத்தில் 10,000 பேர் and on the other விழுந்து side I have 10,000 people. ஆனா ஒன்று நிச்சயம், But one thing is அது for sure, என்னை அணுக போகிறது. that will never come anywhere near me. Hallelujah. Hallelujah. அது என்னை அணுக போகிறதில்லை. That is not going to come anywhere near me. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது Please turn to the book of Esther chapter 6. தேவன் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். God shows us something very extraordinary. நீங்க 6ஆம் அதிகாரம் Esther chapter 6 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது verse 11, ஆண்டவர் ஒரு ராஜரீக மேன்மை தேவ மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். you see a record of an example that happens to a man of God and how he is elevated royally. அந்த சத்துருவின் பெயர் ஆமான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible records that the enemy's name is Haman, இந்த ஆமான் and this Haman, ஒரு துக்கத்தோடு கூட விருப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். the Bible records him doing something that he's not very happy with. அவன் ஒரு சாப்டருக்கு முன்னாடி அவன் நினைத்ததை எல்லாம் சாதித்த ஒரு வெற்றியாளன். This guy in the previous chapter is a guy who fulfilled everything he planned. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வெற்றியாளனாய் அவன் He was a காணப்படுகிறான். victor who executed everything that he had planned. அவனுடைய கண்களுக்கு முன்பதாக மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனை அவன் பார்க்கிறான். However, as he reads through, he sees a man, அந்த மனிதன் அவனுடைய கண்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியலையா. and this Mordecai was considered the lowest of the low according to Haman. என் வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது Esther chapter 3, அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, verse number 10 says, ராஜாவின் கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம் இந்த ஆமானின் கையில் கொடுக்கப்பட்டதா. the king bestowed his signet ring to Haman. இந்த ஆமான் என்கிற மனிதன் அந்த 127 தேசத்துல மிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாய் உயர்த்தப்பட்டான். He was a man who was placed as next to the king over 127 kingdoms. ஆனால் அன்பு தேவ ஜனமே, But my dearly beloved people, கர்த்தர் வித்தியாசமாய் காரியத்தை மாற்றினார். but the Lord changed the outcome. இந்த எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது As you read chapter 5, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, verse number 9 we இந்த read, ஆமான் மிகுந்த மனமகிழ்ச்சியா இருந்தான். and this made Haman overjoyed. மிகுந்த மனமகிழ்ச்சியா He இருந்தான். was very happy. காரணம் என்ன? Why? இந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அது எல்லாம் வெற்றியாகவே முடிந்தது. And everything, because all that he had planned against the people of God were falling into place. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, Chapter 3 verse 15 we read, இந்த ஆமான் என்கிற மனுஷனுக்கு இந்த மொர்தெகாய் என்கிற இந்த தேவ மனிதனை மாத்திரம் தண்டிப்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியமா தெரிஞ்சுதான். we see that the Bible says that to punish Mordecai, that one man, was very easy for Haman. ஆகவே இந்த மொர்தெகாயை சேர்ந்த யூத ஜனங்கள் முழுவதையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் பண்ணினான். But he wasn't content in just punishing one man. He wanted to destroy all of his tribe. ஒரே நாளில் அழிக்க வேண்டும். And he wanted to do it on one day. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்த செய்தியை கேட்டு இந்த யூத ஜனங்கள் இருந்த எல்லா தேசத்திலும் அழுகையும் புலம்பலும் ஏற்பட்டது. and when people heard the message that everybody is going to be destroyed in one day, there was a lot of pain and crying, loud crying. Chapter 4 verse number 3 says, there was loud crying and people fasted. சத்துரு ஜெயித்து கொண்டே இருக்கிறான். It appears as if the enemy is winning. சத்துருவின் முகம் மகிழ்ச்சியால் நிறைந்து கொண்டே இருக்கிறது. And as you see, the enemies are happy, they are enjoying themselves. ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். But praise God, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, by chapter 6 verse 11 we read, எந்த ஆமான் ஜெயித்தவனாய் காணப்பட்டானோ the same Haman who was rejoicing because he looked victorious, அதே ஆமான் and same Haman, எந்த மொர்தெகாயை ரொம்ப அற்பமாய் பார்த்தானோ, the same Haman who looked at Mordecai as an imbecile, எந்த மொர்தெகாய் அந்த தேசத்துல ஒரு அடிமையாய் காணப்பட்டானோ, and the same Mordecai who was a slave in that kingdom, அந்த மொர்தெகாய்க்கு முன்பதாக and in front of that same person, மொர்தெகாயை ராஜ கழுதையில் உட்கார வைத்து Haman had to sit him on the royal horse, ராஜாவின் கிரீடத்தை அவன் தலையின் மேல வைத்து, and there had to be a robe and a crown on him. ராஜரீக வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி, He had the royal robe on him. அந்த ஆமான் And this Haman, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக who plotted against Mordecai, ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் இவன் என்று சொல்லி
முழக்கமிட்டு கொண்டே செல்லும்படி கர்த்தர் மாற்றினார். The Bible says, then he, Haman, led him on horseback through the city streets, announcing before Mordecai, Hallelujah. this is what is done for the man மொர்தெகாய் whom ஒண்ணுமே the king செய்யல. wants to answer. மொர்தெகாய் ஒண்ணுமே செய்யல. Mordecai did not do anything at all, மொர்தெகாய்க்கு ஒரு தகப்பன் இருந்தார். but Mordecai had a father. மொர்தெகாய்க்கு ஒரு தகப்பன் இருந்தார். He had a father. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். And even today in your own life, that's what the நிறைய Lord wants to காரியத்தை do. சத்துரு ஜெயித்து கொண்டிருக்கிறதை போலவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். And today around you, the Satan or your enemy might look or appear that they are winning. அநேக இடத்துல நம்முடைய கரம் பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறதை போலவே தெரியலாம். It might appear that you are losing control over many things in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, உனக்கு நான் வைத்திருக்கிற ராஜரிகத்தை யாரும் மாற்ற முடியாது. no one can change the royal plans I have for you in your உங்களுக்கு life. கர்த்தர் வச்சிருக்க கிரீடத்தை யாரும் மாற்ற முடியாது. No one can swap the crown on your head. என் அன்பு தேவஜனமே, My dearly beloved people, எல்லா சூழ்நிலைகளும் மாற்ற முடியாத சூழ்நிலைகளாகவே மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் in காணப்படுகிறது. Mordecai's life, everything appeared that they can't be changed. இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட ஏற்றப்பட்ட சட்டத்தை மாற்ற முடியாது. There was no person who could change the law of the land. ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். But we have a God, முடியாதவைகளை முடியும்படிக்கு a செய்கிறவர். God who can change the unchangeable. உங்கள் கிரீடம் உங்கள் தலையின் மேல் வரும். Your crown is on your head. எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, In Esther chapter 9 verse 1 காரியம் says, மாறுதலாய் முடிந்தது. everything changed. காரியம் மாறுதலாய் All முடிந்தது. the plans changed. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு இந்த ரேமா வேர்ட் தான் கர்த்தர் உங்களுக்கு And கொடுக்கிறார். this is the word of the Lord to you அந்த today. மொர்தெகாயை கொண்டு ஒரு ராஜரீக எதிர்காலத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது. When Mordecai sat at the gates, God saw his royal future. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு ராஜரீக வாழ்க்கையை கர்த்தர் And பார்க்கிறார். that is exactly what Lord sees in your life today. அவர் சொல்லுகிறார், And he says to எந்த you, அளவுக்கு சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் போனாலும் சரி, however evil your circumstances change, நான் வைத்திருக்கிற அந்த ராஜரீகத்தை உன் வாழ்க்கையில யாரும் மாற்ற முடியாது. no one can thwart my plans for you. ஹalleluya. Hallelujah. ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, In Genesis 5:50 we read, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எல்லாவற்றையும் தீமைக்கு ஏதுவாகவே செய்தார்கள். Joseph's brother acted against Joseph. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible அந்த says, தீமையாய் செய்தவைகளை எல்லாம் தேவன் யோசேப்புக்கு நன்மையாய் மாற்றினார். the Lord changed all of the evil plans for good for Joseph. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் And today too, in your life and my உங்க life, வாழ்க்கையை நீங்க திரும்பி பாப்பீங்கன்னா, if you would turn around and look at the நீங்க past, எங்கெல்லாம் விழுந்தீர்கள் அல்லது தேவன் கைவிட்டார் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ, wherever you feel the Lord let go of your hand, அதையெல்லாம் உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகளாய் கர்த்தர் வைத்தார். they will today appear as steps where the Lord led you. உங்கள் கிரீடம் உங்கள் மேல் சூட்டும். Your crown is on your head. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவ ஜனமே, My dearly beloved people, உங்களை என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட அவர் the இருக்கிறார். God with you is the God who loves you beyond everything. தாவீதுடைய வாழ்க்கையில் அதைதான் கர்த்தர் செய்தார். And that's exactly what happened in King David's life. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய And போகிறார். that's what he's going to do for yours as well. இன்னைக்கு மதியம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது This afternoon I was praying இயேசு எனக்கு சொன்னார், and the Lord told me, என் பிள்ளைகளுடைய ராஜரீகத்தை பிசாசு பறித்திருக்கலாம், there might be times where evil, the Satan has pulled சுகத்தை away பறித்திருக்கலாம், and he's robbed you of your health. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்களை பறித்திருக்கலாம். He might have taken or plucked out the blessings from your lives. நீ அவர்களுக்கு சொல்லு, But you tell them this நான் evening, அவர்களுக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்க போறேன். I am going to clothe them with ஹalleluya. royalty. Amen. ரோமர் 8:28 சொல்லுகிறது, In Romans 8:28 we அன்றியும் அவருடைய read, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. whatever happens, if you are God's child, it will happen for good. Amen. Amen. நன்மையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். The Lord is going to change it for good. யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பாப்பீங்கன்னா, If you read Joseph's life, தேவன் யோசேப்பின் ராஜரீகத்தை அவருடைய சகோதரர்கள் காணும்படி கர்த்தர் செய்தார். the Lord changed so his brothers were able to see Joseph நீ in all his ஆதியாகமம் glory. 45 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரரை பார்த்து அவன் சொல்லுகிறான், Joseph looks at his brother and says, நீங்கள் எகிப்திலே கண்ட என்னுடைய ராஜ மேன்மையை என் தகப்பனிடத்தில் போய் சொல்லுங்கள். go and tell my father about how powerful I have come Hallelujah. in Egypt. எந்த மகிமையை? What glory. தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன மகிமை கொடுப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேனோ,
The same glory that I told you that would happen, the word that came from the Lord himself. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்க 9, 10 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், If you read Genesis chapter 37, அவன் தரிசனத்தை தன்னுடைய சகோதரரோடு பகிர்ந்து கொண்ட பொழுது, verses 6 and 7, he goes up to his brothers and shares the dream that he saw. வேதம் சொல்லுகிறது, The Bible says அவர்கள் அவனை பரிகசித்தார்கள். they made fun of him. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 9 says, அவன் வேறொரு சொப்பனத்தை கண்டு அந்த தரிசனத்தை பெற்றோரிடத்தில் சொன்னபொழுது தகப்பன் அந்த சொப்பனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. when he went, he had another dream and went and told his parents this time, and the Bible says in verse 10, his father scolded him. ஹல்லேலூயா. Hallelujah. அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? Do you know what he was nicknamed as? சொப்பனக்காரன். He was called the dreamer. ட்ரீமர். ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்மள அப்படிதான் எல்லாம் சொல்றாங்கல்ல. Many people might call us dreamers today. அன்பு தேவஜனமே, But dearly beloved, எந்த ஜனங்கள், எந்த சகோதரர்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் கண்ட சொப்பனங்கள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலையில் அவனை கண்டார்களோ, the same brothers who saw him as a dreamer, அதே சகோதரர்கள் the same brothers எகிப்திலே அவனுடைய ராஜ மேன்மையை கண்டார். saw him in all his glory and how powerful he was in இன்னைக்கு உங்கள் Egypt. கண்கள் அதை காண போகிறது. And today your eyes are going to see it. கர்த்தருடைய ராஜரீக மேன்மை நீங்கள் You காண்பீர்கள். are going to see the power and authority the Lord is going to place on you. யாத்ரா 34:10 இவ்வாறு சொல்லுகிறது. In Exodus 34:10, 34:10, அவர் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. the works that he is going to do in our lives along with us is going to be great. Amen. Amen. ஒன்றை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். There's only one thing the Lord expects from us. எந்த சூழ்நிலையிலேயும் In all your circumstances, அவர் என்னை உயர்த்த முடியும் என்கிற விசுவாசத்துல நம்ம மாறாமல் இருக்கும் பொழுது, he wants you to stay firm in the fact that whatever plans he has for you will எந்த come to pass. சூழ்நிலையிலேயும் In every circumstance, தேவனுடைய வல்லமையை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, we have to be a group of people who will rest in God and in his word, சத்ருவின் விருப்பம் அல்ல, not the plans of the devil. தேவன் தன்னுடைய விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தவர் கனப்படுத்துவார். The Lord is going to make his plans come to pass in your life and all. Hallelujah. Hallelujah. அப்பதான் ஏசாயா 26:3 சொல்லுகிறது, In Isaiah 23:6 says, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் பூரண சமாதானத்தோடு என்னை காத்துக்கொள். for every person whose mind stays on the Lord, he will have perfect peace. Hallelujah. Hallelujah. இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். We can see something happening in Mordecai's life. அந்த ரியாலிட்டி எதையுமே அவன் அக்செப்ட் பண்ணவே இல்லை. He was a guy who never cared what the circumstances or his reality was. மறுபடியும் அவன் வாழ்க்கையில அவன் நம்புகிற எல்லாரும் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நீ நம்பணும். He constantly hears the voices of other people saying, oh, this is what is going to happen. There's no way that's going to change. This is what is happening. அவனுடைய வளர்ப்பு மகளா இருக்கிற எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Even Esther, who he raised, says the same thing to him. மொர்தெகாய், நீ ரியாலிட்டியை புரிஞ்சிக்க. Mordecai, I want you to wake up to what's happening here. நீ நான் கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்க. I'll send you a change of clothes. நீ புழுதியில உட்கார்ந்து இருக்கிறது ஒன்று மாற்ற முடியாது. You sitting in the dust and being very sad is not going to change anything. போட்டிருக்கிறது ஒண்ணு மாத்த முடியாது. You sitting there in sackcloth is not going to change the law of the land. Maybe Esther thought, ஒருவேளை எல்லா ஜனங்க செத்தா கூட, even if everybody of my tribe dies, உன்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். she would have thought in her mind going, God has kept you and me alive. மூலமாக யூத ஜனம் விருத்தி அடையலாம். Maybe just Mordecai and Esther will be able to grow the Jewish people. ஆனா மொர்தெகாயுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். But there's one thing that is constant in Mordecai's life. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 14-15 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், if you read Esther chapter 4:14 and 15, மொர்தெகாய் ஒரு காரியத்தை சொல்லுவார். Mordecai says to Esther, யூதருக்கு ரட்சிப்பு உண்டு. there is help and salvation to the Jews. யூதருக்கு ரட்சிப்பு வரும். There will be salvation for the Jews. யூதருக்கு ரட்சிப்பு வரும். There is salvation for the Jews. Hallelujah. Hallelujah. என் அன்பு தேவ ஜனமே, My dearly beloved, சூழ்நிலை மாறுகிறது. the circumstances change. அவன் தூக்கிலே தொங்கப்பட்டு அவன் செத்து விட்டான்.
Haman is dead, he's hanged. ஆனா பிரச்சனை என்னன்னா But the problem is, இஷ்யூ பண்ண லா இன்னும் ஆக்டிவா தான் இருக்குது. but the law that was already issued is ஏற்றப்பட்ட still சட்டம் active, இன்னும் ஆக்டிவா தான் இருக்குது. and that is going to pass. என் அன்பு தேவ ஜனமே, Dearly beloved இப்ப people, ராஜா சொல்லுகிறார், now the king நீ says, வீட்ல போய் எஸ்தர் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. I would like you to read the whole of ஆமான் this கையில் book. இருந்த ராஜ முத்திரை மோதிரம் இப்பொழுது மொர்தெகாயில கையில கொடுக்கப்பட்டு விட்டது. Now the signet ring that was given to Mordecai is now passed to Haman to Mordecai. ஆனா இன்னும் சட்டம் ஏற்றப்பட்டதுதான். But the law that was sent already hasn't been இப்ப amended. ராஜா சொல்லுகிறார், Now the king says, நான் ராஜாவா இருந்தாலும் சரி, although I am a king, நான் ஏற்கனவே பாஸ் பண்ண லாவை என்னால மாத்த I முடியாது. can't change the law that has been passed உனக்கு already. இருக்கிற உங்க ஜனத்துக்கு இருக்கிற டேஞ்சர் தான். The problem and the severity of the day is still active. ஆனா மொர்தெகாய்க்கு ஒன்று தெரியும், But Mordecai என் knew for தேவனால் sure, மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. there's nothing my God can't do. Hallelujah. Hallelujah. Complete we can see his complete dependency on God's ability and Amen. power. Amen. ஆமென். இன்னைக்கு அததான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். And that is what God expects from us. எந்த சூழ்நிலையிலேயும் In all of your அவருடைய circumstances, வல்லமை நமக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. never doubt His ability to change your நம்மை circumstances. உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர். Trust in Him and hold on to Him. பிசாசு இந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமா வேலை செய்வான் பாரு. And this is where they will place. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டவருடைய மனசை மாத்தவே முடியாது. He knows for sure that he can't change God's mind or இவன் செய்ய plans. நினைக்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. He knows the word that no one can stop God's plans. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த ஆண்டவருடைய இருதயத்தை மாற்ற முடியாது. He knows that he can't change the heart of God. ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில However, us who waiting to receive these blessings from அந்த God, தேவனுடைய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு for us to not be able to receive the crown that is intended for us, அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்து He will bring all your அந்த circumstances, தேவனுடைய வல்லமையின் மேல் நாம் சார்ந்திருக்கிற அந்த சார்பை அவன் அசைத்துக் கொண்டே இருப்பான். and He will shake the foundation that we have in the ability of our God. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிச்சயத்தை நாங்கள் பார்க்கிறோம். And that is what we see different in Joseph's life. கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. He trusted in the Lord. ஹalleluya. Amen. இந்த ஞாயிறு ஆராதனையில நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்ப்போம். And this evening I want you to look at God's hand. நமக்கு ஒரு வல்லமையுடைய தேவன் இருக்கிறார். We have a very powerful God. ஹalleluya. Hallelujah. இந்த விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும்? How can this faith act in our lives? சுலபமா சொல்லிரலாம், பாருங்க மொர்தெகாய் மாதிரி விசுவாசமா இருங்க. It's pretty easy to say, oh, look at Mordecai's life, learn from யோசேப்பு him. மாதிரி விசுவாசமா இருங்க. Look at Joseph's life, study it and go on like him. ஆனால் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படுவதற்கு For this faith to work in us, ஒரு உண்மை நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. there is a truth that we have to know. கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது, Galatians 5:6 says, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே வேண்டும் நமக்கு. அந்த faith எப்படி எக்ஸர்சைஸ் ஆகுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். faith working through love. என் அன்பு தேவ ஜனமே, Our dearly beloved, இந்த தேவன் என் மேல மிகவும் அன்பா இருக்கிறார் என்கிறதுனால் உண்டாகிற விசுவாசம். it is a faith that grows through our understanding that our God loves us. Amen. Amen. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். And that's why we're writing to Romans in chapter 8 verse 6 he says, அவருக்குள்ள இந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெய்த் எப்படி வர்க் பண்ணுதா? how is Paul's faith working in him? அது தொடர்ந்து இருக்க வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா As you continue reading, அவர் தன்னுடைய அந்த ஆண்டவர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவர் சொல்றாரு. he speaks about his unshakable faith. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். I know for sure that nothing can rip me out of the love of God. நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், விக்கினங்களா இருக்கலாம், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். And he knows for sure that nothing can separate him from the love of God, not the present, not the future, not any circumstance. அவள் சொல்லுகிறார், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டும் அவர் முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். And Paul also says, whatever I have committed to him, I know for sure that he'll hold on to him till the very end. எத்தனையோ போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. There were many problems that he faced. எத்தனையோ போராட்டங்கள். Many problems that Paul குறைவா faced. இருக்குது.
நேரம் குறைவா இருக்கறனால நான் அந்த பகுதிகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நான். We're limited by time, so I'm just going to give you a few instances. பவுலுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருந்தார். But Paul had a glory given to him நீ by போய் God. ரோமாபுரியில் இருக்கிற ராயனுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். God commanded him to go to Nero in Rome and speak to him about himself. ஒரு powerful leader க்கு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். One of the most powerful leaders of that time, and Paul was commanded to go stand in his presence and அதுதான் speak about பவுலுடைய it. ஊழியத்தில் கர்த்தர் வைத்தது ஒரு பெரிய ராஜரீகமான ஒரு கிரீடம். And that was the ultimate thing that God commanded him to do. ஆனால் அந்த பயணத்தில் அவன் போகும் பொழுது But during the travel reaching புயல் வீசுகிறது. Rome, there was a storm. கப்பல் உடைகிறது. His ship crashed. தப்பி பிழைச்ச தேசத்துல தீவுல பாம்பு அவனை கடிக்கிறது. He was half dead by the time he reached an island, and a snake bit him there. ஆனா அந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து போகும் பொழுது But through all of it, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் பவுல் கிட்ட பார்க்கலாம். there was an unshakable faith in Paul. கப்பல் தலைவர் கிட்ட சொல்றாரு, He looks at the captain and இந்த says, கப்பல் கீழ போனாலும் சரி நான் சேஃபா கரைக்கு போவேன். even if everything goes down with the ship, the Lord காரணம் will என்ன? save me. Why? என் மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்குள்ள அவர் தரிசனத்தை வைத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord who sends me loves me, and he has a purpose for my journey. விஷ பாம்பு கடிக்குது. There was a poisonous snake and he gets வேதம் bit by it. சொல்றது ஒரு புழுவை தூக்கி போடுற மாதிரி அவன் போட்டானாம். And the Bible very clearly records that he shook off that poisonous snake like he would do with a worm. ஜனங்க சொல்றாங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் செத்துருவான். The people of the island, the natives said, oh, if only you've waited 5 more minutes, you would have died. அந்த விஷம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த தரிசனத்தை மாற்றவில்லை. The poisonous snake could not stop the vision of God in his life. And he knew என் மேல அதிகமாய் அன்பு கூறுகிற ஒரு இயேசு இருக்கிறார். there is a God, there's Jesus who loves me more. எனக்குள்ள ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். And there is a vision and a plan implanted in me. Hallelujah. அதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் லவ் தான் 32 வசனத்துல சொல்றாரு. And that is what he talks about in verse 32. தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் அவரை எனக்காய் தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற இவைகளை எல்லாம் அவர் எனக்கு தருவது நிச்சயமாய் இருக்கிறார். I know for sure that the God who lay his own life will add everything else to mine. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ராஜரீக கிரீடமாய் இருக்கிறார். And every promise from God is a crown on our heads. உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம். Whatever he's spoken about your family and your children. தொழிலை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். About your trade. அது எல்லாம் நிறைவேற வேண்டிய தேவனுடைய மகிமையா இருக்கிறது. And when it comes to pass, it will give glory to God. நான் கடந்து போகிற சூழ்நிலைகள்ல In all of our circumstances we go எது through, தேவனை விசுவாசிக்க வைக்கிறது? what makes you trust in God? அவரே எனக்காய் தந்தார். He gave his only begotten son for me. The cross is a reason for all our faith, my dear brothers and Amen. sisters. Amen. அந்த சிலுவை தான் நம்முடைய விசுவாசத்துடைய எல்லா அஸ்திபாரமாய் இருக்கிறது. The cross stands our foundation. Amen. Amen. நம்ம லென்டேஸ் சர்ச்சஸ் அனுசரிச்சிட்டு இருக்கிறோம். Many people follow the Lenten season. எதுக்காக? Why? என்னுடைய அன்பு கிறிஸ்துவுக்குள் பலப்படும்படிக்கு. For our love to be strengthened in Christ. அன்புல பலப்பட்டுட்டோம்னா For us to be strengthened in the Christ's என் அன்பு love. தேவ ஜனமே, And I love you, என் beloved. விசுவாசம் அசைக்கப்பட முடியாத விசுவாசமாய் மாறும். When my love is rooted in Christ, my faith becomes unshakable. Hallelujah. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கு? many of you are happy today? அவர் தன்னுடைய மகிமையே நமக்காக இழக்க சித்தமானார். When he chose to give up his glory for us. எதுக்காக? Why? உங்களுடைய மகிமை என்னுடைய மகிமை தரையிலே விழக்கூடாது என்பதற்கு. So that your honor and my honor won't fall to. நாம் ஐஸ்வரியவான்களாய் மாறும்படிக்கு For அவர் us to be தரித்திரராய் rich மாறினார். in glory. நாம் உயர்த்தப்படும்படிக்கு அவர் For தன்னை us, தான் தாழ்த்தினார். for us to be raised, he lowered himself. Amen. Amen. நம்ம நம்புறதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. There is a reason behind our faith. அந்த அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். We have tasted the love of God. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா How இருக்கு? many of you are happy today? முருதைக்கு நல்லா தெரியும். Mordecai knew for இந்த sure தேவனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. this love of his God இந்த was தேவன் மேல வைத்திருக்கிற unchangeable. அன்பு He knew for sure எனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒன்று. that his circumstances will change because his God loves him. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். And that's exactly what God expects என் from ஜனங்கள் us. என் மேல் இருக்கிற நம்பிக்கை. The trust that his children place on him. Hallelujah. Hallelujah. எப்பெல்லாம் சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துதோ Whenever your circumstances அந்த make you feel சிலுவை நோக்கி scared, பாருங்க. turn to the cross. என் இயேசுவின் அன்பு. My Jesus' love. Hallelujah. Hallelujah. என் இயேசுவின் அன்பு. The love of Jesus. ஒரு முறை ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, Once a lady approached me and said, ஐயா என் பிள்ளை ரட்சிக்கப்படுவானான்றதா சந்தேகமா இருக்கு. I am very doubtful whether or not my son will be ever saved. நான் சொன்னேன் நம்மளே ரட்சிக்கப்பட்டோம்.
I looked at her and said, if God can save you and me, அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? why won't he be saved? பவுல் சொல்ற பாவிகள்ல நம்பர் 1 லிஸ்ட் போட்டா நான் தான்ப்பா. Paul calls himself the sinner of sinners. அந்த பவுலையே ஆண்டவர் சந்தித்தார். And if God can save Paul, நம்மை சந்திக்க மாட்டாரா? why won't he meet us? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். A faith that works through love. ஹalleluya. Hallelujah. யோசேப்புக்கு அதுதான் தெரியும். And that is all that Joseph. அவர் என் மேல் வைத்த அன்பு எனக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். That love in me, that love of God in me. இந்த has a சிறைச்சாலை vision for அந்த me. தரிசனத்தை மாற்ற முடியாது. This jail that I'm living in can't தேசத்தின் change it. சட்டதிட்டங்களை மாற்ற The laws முடியாது. of the land can't change it. அவர் மேல் என் அன்பை நான் நிலைத்து வைத்திருப்பேன். And my love and my firm foundation is in him. ஆமென். Amen. நீங்க எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that word from இன்னைக்கு நம்ம சொல்ல God? போறோம், ஆண்டவரே And we're going to tell him, சூழ்நிலைகளை நான் நம்ப போறது இல்ல. Lord, I'm not going to look at my எனக்கு விரோதமா circumstances. டிக்ளரேஷன் நான் நம்ப போறது I'm not going இல்ல. to believe anything that has been உம்முடைய spoken அன்பை against நான் me. நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. I remember your love, உம்முடைய Lord. அன்பை நான் நம்புகிறேன் I ஆண்டவரே. remember your love, Lord. நீர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் Until you do what you plan நீர் for என்னை me. விட்டு விலகவும் மாட்டீர், You won't leave me. என்னை கைவிடவும் You மாட்டீர். won't forsake me. கடைசியா கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? Lastly, the last promise for today. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, The Lord, what has the Lord நித்திய said? ஜீவனை தருவேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். The loving life that He's, the everlasting life that He gives us is our அப்ப இந்த final பூமியில ஒரு promise. ப்ராஜெக்ட் நமக்கு இருக்குது. We have a plan that we have to do அந்த on ப்ராஜெக்ட் earth. முடியற வரைக்கும் Until we live our life, யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. no one can touch you. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்க? Once that is done, what is the next step in our lives? உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். Lord is building a place for where you can stay. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய அன்பு, That is the love of Christ. தேவன் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம். And the faith we have in Him. ஆகவே வேதம் சொல்லுகிறது, And that's why the Bible says, நாம் பிசாசை ஜெயித்திருக்கிறோம். we have overcome எப்படி Satan. ஜெயித்திருக்கிறோம்? How? ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினால். By the blood of the Lamb. ஹalleluya. Hallelujah. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவரின் மேல் வைத்திருக்க அன்பை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. And the blood of the Lamb has shown us how much He loves us. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, நாம் அக்கிரமக்காரராய் இருக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. Romans 5 verse 6 says, while we were yet sinners, Lord looked us and நாம் saved us. பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. Even while we were useless, நாம் God அவருக்கு loved. சத்துருக்களாய் இருக்கையிலே அந்த அன்பு While we வெளிப்பட்டிருக்கிறது. were still enemies of the faith, God showed us His love. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? How are we today? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are His children. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா? How many of you are happy? அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். And the faith that operates through love. ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our ஆண்டவரை eyes? நோக்கி நாங்கள் பார்ப்போம்.